ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்யசா. அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். இந்த வருடம் 3/1/2026 மார்கழி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை, பௌர்ணமியுடன் கூடிய திருவாதிரை திருநாள். இப்புனிதமான நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். குறிப்பாக ஆடலரசன் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு உகந்த நாளாகும். இந்த நன்னாளில் ஆருத்ரா தரிசனம் என விழா எடுப்பார்கள் நம் அடியவர்கள். உத்தரகோசமங்கையில் இவ்விழா மிக அதிவிமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட புனித ஊரான உத்தரகோசமங்கை பற்றி சில தகவல்களை இக்காணொலியில் அறிவோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உத்தரகோசமங்கையில் மூலவர் சுயம்புலிங்கம் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக கணிக்கப்பட்டுள்ளது. உத்தரகோசமங்கை கோவில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. உத்தரகோசமங்கையே சிவபெருமானின் சொந்த ஊர் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்திற்கு உமாமகேஸ்வரர் சன்னதி முன்பு நின்று வழிபாடுகள் செய்தால் தம்பதியர் ஒற்றுமை பலப்படும். திருவிளையாடல் புராணத்தில் வரும் வலைவீசி மீன் பிடித்த படலம் இத்தலத்தில் தான் நடந்தது. உத்தரகோசமங்கை கோவிலில் முக்கிய திருப்பணிகளை பாண்டிய மன்னர்களே செய்தனர். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து இருந்தபோது அவர்களது தலைநகராக சிறிது காலத்துக்கு உத்தரகோசமங்கை இருந்து வந்தது. ஆதி காலத்தில் இத்தலம் சிவபுரம், தட்சிண கைலாயம், சதுர்வேதி மங்கலம், இலந்தி கைப்பள்ளி, பத்ரிகாச்சேத்திரம், பிரம்மபுரம், வியாகரபுரம், மங்களபுரி, பதரிஜயன சத்திரம், ஆதி சிதம்பரம் என்றெல்லாம் வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டது. மங்களநாதர், மங்கள நாயகி இருவரையும் வழிபடும் முன்பு அங்குள்ள பானலிங்கத்தை தரிசனம் செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும். இத்தலத்தில் வழிபாடுகள் செய்பவர்களுக்கு இம்மையில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும், மறுமையில் முக்தி கிடைக்கும். மங்களநாதர் தலத்தில் திருமணம் செய்தால் நிறைய மங்களம் உண்டாகும் என்பது ஐதீகம். எனவே முகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்கள் இத்தலத்தில் நடைபெறுகின்றன. மூலவருக்கு மங்களநாதர் என்ற பெயர் தவிர மங்களேஸ்வரர், காட்சி கொடுத்த நாயகர், பிரளயாகேஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு. இறைவிக்கு மங்களேஸ்வரி, மங்களாம்பிகை, சுந்தர நாயகி ஆகிய பெயர்கள் உள்ளன. இறைவி மங்களேஸ்வரி பெயரில் பா சுப்பிரமணிய பிள்ளை என்பவர் பிள்ளை தமிழ் பாடியுள்ளார். 1901ஆம் ஆண்டு வெளியான அந்த நூல் 1956ஆம் ஆண்டு மறுபதிப்பு செய்து வெளியிடப்பட்டது. இத்தலத்தில் உள்ள கல்வெட்டுகளில் ராவணனின் மனைவி மண்டோதரி பெயர் இடம்பெற்றுள்ளது. எனவே இத்தலம் ராமாயண காலத்திற்கு முன்பே தோன்றியதற்கான ஆதாரமாக இந்த கல்வெட்டு கருதப்படுகிறது. இத்தலத்தில் வேதவியாசர், காகபுஜண்டர், மிருகண்டு முனிவர், வானாசுரன் மயன், மாணிக்க வாசகர், அருணகிரிநாதர் ஆகியோர் வழிபட்டு ஈசன் அருள் பேறு பெற்றுள்ளனர். இத்தலத்து பஞ்சலோக நடராஜர் மிகவும் வித்தியாசமானவர். இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவமும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாக உள்ளார். கோவில் வாசலில் விநாயக பெருமானும் முருகப்பெருமானும் இடம் மாறி உள்ளனர். இத்தலத்து முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது. முருகப்பெருமானுக்கு இந்திரன் தனது ஐராவதத்தை இத்தலத்தில் அளித்தான் என்று இத்தல மானியமான ஆதி சிதம்பர மகாத்மியம் கூறுகிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து 83 கிலோமீட்டர் தொலைவிலும் ராமநாதபுரத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் இவ்வாலயம் அமைய பெற்றுள்ளது. சங்க இலக்கியத்தில் குறிக்கப்படும் இலவந்தி வகை பள்ளி என்பது உத்தரகோசமங்கையை குறிக்கும் என்கிறார்கள். மேற்குறித்த கல்வெட்டில் இலவந்திகை பள்ளிக்கு துஞ்சிய நன்மாறன் பெயரும் செதுக்கப்பட்டுள்ளது. மாணிக்க வாசகருக்கு உருவக்காட்சி தந்த சிறப்புடைய தலம் இது. இலந்தை மரத்தடியில் எழுந்தருளிய மங்கை பெருமான் என்று இப்பெருமான் போற்றப்படுகிறார். இத்தலத்தில் சுவாமியை அம்பாள் பூசிப்பதாக ஐதீகம்.
சொக்கலிங்க பெருமான் பரதவர் மகளாக ஜபித்து பின் சாப விமோச்சனம் செய்து அம்பாளை மணந்து கொண்டு இத்தலத்திலேயே அம்பாளுக்கு வேத பொருளை உபதேசம் செய்து பின்னர் அம்பிகையுடன் மதுரை சேர்ந்ததாக மதுரை புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆதிசைவர்கள் வசம் இருந்த இத்தலம் பின்னரே ராமநாதபுரம் ராஜாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. அது முதல் இன்று வரை ராமநாதபுர சமஸ்தான ஆளுகைக்கு உட்பட்டதாக இருந்து வருகிறது இப்புனித தலம். உட்பிரகாரம் நுழையும் பொழுது அழகிய வேலைப்பாட்டுடன் காணப்படும் யாளிகளில் 2 யாளிகள் வாயில் கல்லால் ஆன பந்தை கொண்டுள்ளது. நாம் கையை நுழைத்து கூட பந்தை நகர்த்த முடியும். இத்தலத்து கோவில் குளத்தில் வாழும் மீன்கள் நல்ல நீரில் வாழும் மீன்கள் இல்லை, கடல் நீரில் வாழும் மீன்களாகும். பிரதோஷத்தன்று இங்கு தாளம்பு வைத்து வழிபடுகின்றனர். இந்த கோவிலில் சிவனுக்கு அம்பாளுக்கு தாளம்பூ மாலை கட்டி போட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக ஐதீகம். இதனால் திருமணம் உடனே கைகூடும். இங்கு ஆதிகாலத்து வராகி கோவில் உள்ளது. இங்கு ஒவ்வொரு வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு தினங்களில் ராகு காலத்தில் பூஜை தொடர்ந்து செய்தால் தீராத பிரச்சனைகள், திருமண தடை போன்றவை விலகுகின்றன. ராமேஸ்வரம் வருபவர்கள் இந்த கோவிலுக்கு செல்லலாம். டெல்லியை தலைநகராக கொண்டு 1300ஆம் ஆண்டு ஆட்சி செய்து வந்த அலாவுதீன் கில்ஜி உத்தரகோச மங்கையில் மரகதக்கல் நடராஜர் சிலை இருப்பதை அறிந்து அதை கொள்ளையடிக்க முயன்றான். மங்களநாதர் கருணையால் அவன் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கவில்லை. இத்தலத்தில் தினமும் முதலமைச்சரின் அன்னதான திட்டம் நடைபெறுகிறது. ரூபாய் 700 நன்கொடை வழங்கினால் 50 பேருக்கு அன்னதானம் கொடுக்கலாம். காகபுஜண்ட முனிவருக்கு கௌதம முனிதரால் ஏற்பட்ட சாபம் இத்தலத்தில் தான் நீங்கியது. சிவனடியார்கள் 60,000 பேர் இத்தலத்தில் தான் ஞான உபதேசம் பெற்றனர். இத்தலத்தில் உள்ள மங்களநாதர் சன்னதி, மங்களேஸ்வரி சன்னதி, மரகதக்கல் நடராஜர் சன்னதி, சகசிரலிங்க சன்னதி 4ம் தனித்தனி கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கொடிமரத்துடன் தனித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. நடராஜர் மரகதக்கல்லில் இருப்பதால் இத்தலத்தை சிலர் ரத்தின சபை என்கிறார்கள். ஆனால் உலகின் முதல் கோவில் என்பதால் இது எந்த சபைக்கும் உட்படாதது என்றும் சொல்கிறார்கள். காரைக்கால் அம்மையாரும் இத்தலத்திற்கு வந்து ஈசனை வழிபட்டு சென்றுள்ளார். உத்தரகோசை மங்கை கோவிலின் கட்டிடக்கலை திராவிட கட்டிடக்கலையை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டதாகும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், கிருத்திகை, சதுர்த்தி நாட்களில் இத்தலத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகின்றன. சித்திரை மாதம் திருக்கல்யாண வைபவம், வைகாசி மாதம் வசந்த உற்சவம், ஆனி மாதம் 14 சிவ உற்சவம், ஐப்பதி மாதம் அன்னாபிஷேகம், மார்கழி மாதம் திருவாதிரை விழா, மாசி மாதம் சிவராத்திரி ஆகியவை இத்தலத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்கள் ஆகும். தினமும் இத்தலத்தில் காலை 5:30 மணிக்கு, உஷத்காலம் 8 மணிக்கு, காலசாந்தி 10 மணிக்கு, உச்சிகாலம் மாலை 5 மணிக்கு, சாயரட்சை இரவு 7 மணிக்கு, 2ஆம் காலம் இரவு 8 மணிக்கு அர்த்தஜாம பூஜைகள் நடத்தப்படுகிறது. மங்களநாதருக்கு தினமும் காலை 6 மணிக்கு, மதியம் 12:30 மணிக்கு, மாலை 5:30 மணிக்கு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இத்தலத்தில் அதிகாலை 5 மணி முதல் மதியம் 1 மணி வரையும், பிற்பகல் 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் சாமி தரிசனம் செய்யலாம். மரகதக்கல் நடராஜர் மீது சாத்தப்பட்டு எடுத்து தரப்படும் சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து குடித்தால் தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் என்பது அதீத நம்பிக்கை. இத்தலத்தில் மொத்தம் 11 விநாயகர்கள் உள்ளனர். மங்களநாதர் சன்னதியை சுற்றி வரும்போது இடது பக்க மூலையில் மகாலட்சுமியை வழிபடலாம். இத்தலத்தில் உள்ள ராஜகோபுரத்தில் சரபேஸ்வரர் சிலை உள்ளது. உலகத்தில் முதலில் தோன்றிய கோவில் என்ற சிறப்பு உத்தரகோச மங்கை தலத்திற்கு உண்டு. இந்த ஆலயம் சிதம்பரம் கோவிலுக்கு முன்பே தோன்றியது. நடராஜர் இங்கு அறையில் ஆடிய பின்னர் தான் சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடினார். இது அம்பிகைக்கு பிரணவ பொருள் உபதேசித்த இடம். இங்குள்ள மங்களநாதர் லிங்க வடிவில் உள்ளார். தலவிருட்சமான இளந்த மரம் மிக மிக தொன்மையானதும் இன்று வரை உயிருடன் உள்ளதும் பல அருள் தலைமுறைகளையும் முனிவர்கள் தரிசித்த தலவிருட்சமாகும். இந்த இளந்தை மரம் 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே உள்ளது. வேத வியாசரும்
பராசரும் காகபுஜண்டரஜி மிருகண்டு முனிவர்கள் பூஜித்த தலம் இது. உலகில் உள்ள 1087 சிவாலயங்களிலும் இருக்கும் அருட்சக்திகளை தன்னகத்தை கொண்டு விளங்கும் சகஸ்ரலிங்கம் இங்கு உள்ளது. ஆண்டுக்கு 2 திருவிழா இங்கு நடத்தப்படுகிறது. ஒன்று சித்திரை திருவிழா, இன்னொன்று மார்கழி திருவாதிரை திருவிழா. இத்திருத்தலத்தில் 9 தீர்த்தங்கள் உள்ளது. சிவபெருமானால் பரதநாட்டிய கலையை உலக மக்களுக்கு முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட திருத்தலம் இதுவாகும். ஈசன் ஈஸ்வரி பிறந்த ஊரான உத்திரகோசை மங்கையில் ஒரு முறை பக்தர்கள் வந்து இம்மண்ணை மிதித்தால் சொர்க்கம் செல்வது நிச்சயமாகும். உத்தரகோச மங்கை திருத்தலமானது ஸ்ரீராமனுக்கு ஈசன் சிவலிங்கம் வழங்கி சேது சமுத்திரத்தில் பாலம் போட உத்தரவு வழங்கிய இடமாகும். இத்தலத்தில் மாணிக்க வாசகர் பாடிய பொன்னூஞ்சல் பாடலை குழந்தைகளை தாளாட்டும் போது பாடினால் குழந்தைகள் உயரமாகவும் உன்னதமாகவும் வாழ்வார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். திருச்சிற்றம்பலம் சிவ தில்லையம்பலம் சிவ.